الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور فاتقوا الله سرا وعلانيا أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون وقال الله تعالى أيضا يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஜீவனாயின் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் உயிரிழந்த மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலவும் சகாதை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டார்மே சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்ற ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்திலோ வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, சிறார்களே, வயோதிபர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் கஷ்டமான நிலைமையிலும் செழிப்பான நிலைமையிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக்கொள்வது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய மறுமை வாழ்வு சீரானதாக அல்லது அதற்கு மாற்றமானதாக அமைய போகிறது. ஒன்று, இந்த உலக வாழ்க்கையினுடைய சாராம்சம் நரகமாக இருக்கும் அல்லது சந்தோஷமான முடிவு சுவர்க்கமாக இருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்குள்ள இன்பம் இருக்குதே அது தற்காலிகமானது, இங்குள்ள சுகம் இருக்குதே அது தற்காலிகமானது, இங்குள்ள நிம்மதி இருக்குதே அது தற்காலிகமானது. இந்த உலகிலே உள்ள யாவும் தற்காலிகமானவைகள். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மறுமை வாழ்வே நிரந்தரமானது, உண்மையானது, சத்தியமானது, அது அழிவே முடிவே இல்லாதது. அங்கு உள்ள நிம்மதிதான் உண்மையான நிம்மதி, அங்கு உள்ள சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம்.
அங்குள்ள சுகம்தான் உண்மையான சுகம். அன்பானவர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நாளைய மறுமை நாளிலே சுவர்க்கவாதியாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த உலகவாதியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்வு சுவர்க்கத்தை நோக்கிய இலக்கிய பயணமாக அமைய வேண்டும். நரகத்தை நோக்கிய கவலையான பயணமாக எங்களுடைய பயணம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அந்த பூவுலகத்தை அனுப்பி நரகத்திலே விரும்பிலே இருந்த சஹாபாக்களை சுவர்க்கவாதிகளாக, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்வும் அப்படி அமைந்திருந்தால் நாமும் எங்களுடைய வாழ்வை திருத்தி எம்முடைய வாழ்விலே நாமும் தௌபாவை செய்து நரகில விருந்திலே இருந்து நாமும் எம்மை பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரிய மக்களாக மாற வேண்டுவதற்காக வேண்டித்தான் இன்றைய ஹுத்பாவிலே கடுமையான நரகம், சுட்டரிக்கும் நரகம், நடுங்க வைக்கும் நரகம், இந்த நரகத்தினுடைய தண்டனைகள், நரகம் எப்படிப்பட்டது, நரகவாதிகளுடைய உணவு என்ன, நரகவாதிகளுடைய குளிர்பானம் என்ன, நரகவாதிகளுடைய ஆடை என்ன, நரகவாதிகளுடைய கட்டில் எது, நரகவாதிகள் கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் யாவை போன்ற விடயங்களை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளவரோடு பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல அவருடைய உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு சொன்னார்கள். ஏனென்றால் நரகம் இருக்கிறது கடுமையான உரம், அந்த இடத்துக்கு யாரும் சென்று விடக் கூடாததற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய பிள்ளையை கூட விடவில்லை, பிள்ளைக்கும் உபதேசம் பண்ணார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைஷி கூட்டத்தினரே, உங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பனு கௌப் கூட்டத்தினரே, உங்களை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பனு ஹாஷிம் கூட்டத்தினரே, உங்களையும் நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பனு அப்துல் முத்தலிப் கூட்டத்தினரே, நீங்களும் உங்களை நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், முஹம்மதுடைய மகள் பாத்திமாவே, உன்னையும் நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அல்லாஹ்விடத்திலிருந்து எதையும் தடுப்பதற்கு சக்தி பெற்றவன் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு வசியத்து பண்ணினார்கள். இது முஸ்லிம், அஹ்மத், திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனூடாக நாங்கள் என்ன விளங்குகின்றோம் என்றால், நரகம் கடுமையானது. குடும்ப உறவினராக இருந்தாலும் நரகிலே இருந்து அவர்களை பாதுகாப்பது மிக மிக கடுமையான காரியம். அதனால் ஒவ்வொருவரும் தங்களை நரகிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய மகன் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறான், தாயின் தகப்பனையும் சுவர்க்கத்துக்கு கூட்டி சென்று விடுவார். அல்லது தன்னுடைய சகோதரன் நல்ல நிலையில் இருக்கிறான், இன்னொரு சகோதரனையும் சுவர்க்கத்துக்கு கூட்டி சென்று விடுவான் என்று அந்த நாங்கள் நினைத்திருக்கின்ற அந்த எண்ணங்களை கைவிட்டு விட்டு நாங்களே சுவர்க்கத்துக்குரிய மக்களாக மாறுவதற்கு நல்ல அமல்களை நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நரகம் இருக்குது, அது கடுமையானது, அது எச்சரிக்கைக்குரிய இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளிலே சொல்லியிருப்பதை போல அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே நரகத்தை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். மறுமையில் தீயவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தால் இந்த அளவுக்கு மோசமான முறையிலே இந்த உலகிலே யாரும் வாழ்ந்திருக்க மாட்டார். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், நரகத்தை பற்றி சொல்கிறான், வஅம்மல் காஸிதூன ஃபகானூ லிஜஹன்னம ஹஸபா. மனிதர்களை, அதாவது அக்கிரமக்காரர்கள் நரகத்தின் எரிவேகாய் உள்ளனர். நரகத்தினுடைய எரிபொருட்களாக பயன்படுத்தப்படுவது பாவம் செய்யக்கூடிய பாவிகளுக்கான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நரகத்துக்குரிய மக்களாக இருந்தால் நாளைய மறுமை நாளிலே அல்லாஹ் எங்களை கொழுந்து விட்டறிய செய்து எங்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா நரகத்தை நெருப்பு மூட்ட செய்வான் என்ற விடயத்தை பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, நாளை மறுமை நாளை யாருக்கும் தப்பிக்க முடியாது. மறுமை நாளில் தன் தவறுகளை மறைக்கவோ அல்லது அதுக்கு நஷ்டீடாக ஏதாவது கொடுத்து தப்பித்து விடவோ முடியாது.
எந்த அளவுக்கு அந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்கின்ற போது அவனுடைய கரங்கள் கால்கள் அனைத்தும் நடந்ததை உள்ளபடியே மாலையை மறுமையினாலே சொல்லிவிடும். மேலும் நரகவேதனை தவிர்ப்பதற்கு உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை கொடுத்து அதை நஷ்டஈடாக கொடுத்தாலும் அல்லது தன்னுடைய குடும்ப உறவுகளை கூட அதற்கு ஈடாக கொடுத்தாலும் நரகில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மனிதன் நாளைய கியாமத்துடைய நாளையிலே முற்படுவான் என்ற செய்தியை பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய மறுமை நாளையை பற்றி அல்லாஹ் சொல்ல போறான். வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மானி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அல்லாஹ் சொல்லுகிறான், நாளைய மறுமை நாள் அவ்வேளை ரஹ்மானுக்கு அஞ்சி எல்லா சப்தங்களும் ஒடுங்கிவிடும். மறுமை நாளிலே எந்த சப்தமும் இருக்காதே. கால்கள் மெதுவாக அடியெடுத்து வைக்கும் சப்தத்தை தவிர வேற எதையும் மனிதன் கேட்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே எங்களோடு இருந்த கைகள், எங்களோடு இருந்த கால்கள், எங்களோடு இருந்த உடல் உறுப்புகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக நாளைய மறுமை நாளே பேசும். எங்களுடைய கைக்கு ஒரு காயம் வந்து விட்டால் நாங்கள் கொடுக்க முடியாத ஒரே வைத்தியரை அழுகின்றோம். உடம்புக்கு ஏதாவது வருத்தம் வந்து விட்டால் மாணவர்களை அதற்காக சிகிச்சை பண்ணுகின்றோம். ஆனால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே இந்த உடம்புகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக மாறிவிடும். மாணவர்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். வாய்கள் பேச முடியாது, வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவோம். அப்போது எது பேசும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறார். அன்றையும் அவர்களுடைய சம்பாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி அவர்களுடைய அதாவது கைகள் தம்மிடம் பேசும், அவருடைய கால்களும் சாட்சி சொல்லும். அன்பானவர்களே, என்னென்ன இடத்துக்கு என்னென்ன பாவத்துக்கு நாங்கள் சென்றோமோ, கைகளா என்னென்ன அநியாயம் நடந்ததோ அந்த கைகால் எல்லாம் எங்களுக்கு எதிராக பேசும். ஆனால் வாயை அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். இந்த உலகத்திலே நினைத்த புறத்துக்கெல்லாம் திரும்பி பேசிய அந்த நாவு இந்த மறுமையிலே முத்திரையிடப்பட்டு பேச முடியாமல் இந்த உலகத்திலே இந்த உறுப்புகளை எல்லாம் அல்லாஹ் நாளைய மறுமையினாலே வித்தியாசமாக பேசிய உறுப்புகளுக்கு முத்திரையிட்டு பேசாத உறுப்புகளை அல்லாஹ் பேச வைப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நாளில் அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவருக்கு எதிராக அவர் செய்தவற்றினாலே மறுமையினாலே சாட்சி சொல்லும் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, நாளைய மறுமையினாலே யாரும் தப்பிக்க முடியாது. அந்த அளவு பயங்கரமான இடம்தான் நரகம். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளைய மறுமையினாலே மனிதனுடைய தோள்கள் கூட அல்லாஹ்விடத்திலே பேசும். அந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் தன்னுடைய தோலை பார்த்து கேட்பான், அப்போது அவர்கள் தம் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறுகிறீர்கள் என்று அந்த மனிதர்கள் தோள்களை பார்த்து பேசுவார்கள். யாருடைய தோலும் அல்ல, அவருடைய உடம்பிலே இருந்த தோல் 60 வருடம் 70 வருடம் இந்த உலக வாழ்க்கையை தங்களோடு ஒட்டி இருந்த தோல் இது நாளை மறுமையினாலே எங்களுக்கு எதிராக பேசும். அப்போது அந்த தோள்கள் சொல்லும், கண்ணியமானவர்களே, அந்த தோள்கள் சொல்லும். எப்படி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா பொருட்களையும் பேசும்படி செய்யும் அல்லாஹுவே எங்களையும் பேசும்படி செய்து விட்டான். அவன்தான் உங்களை முதல் தடவையும் படைத்தான், பின்னரும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள் என்று அந்த உறுப்புகள் சொல்லும். இந்த உலகத்திலே நாளைய மறுமையினாலே கைகளை பேச வைத்த அல்லாஹ், கால்களை பேச வைத்த அல்லாஹ், உடல் உறுப்புகளை பேச வைத்த அல்லாஹ் இந்த தோள்களை பேச வைத்திருக்கிறான் என்று நாளைய மறுமையினாலே மனிதனோடு இருந்த தோல் அந்த மனிதனுக்கு பதிலை சொல்லும். இப்படி அல்லாஹ்வோடு நாளை மறுமையினாலே எங்களோடு இருந்த எல்லா உறுப்புகளும் எங்களை கைவிட்டு விடும். அதற்கு பின்னால் மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதை எல்லாம் சொல்லுகிறான். உறவுகள் என்று நாங்கள் இரவும் பகலும் வெயில் வழங்காமல் மழை வழங்காமல் நித்திரை வழங்க இரவுக்குரிய ஹக்கில்லை, கண்ணுக்குரிய ஹக்கில்லை, அன்பானவர்களை உணவுக்குரிய ஹக்கில்லை.
இப்படி ஓடி அங்கும் இங்கு உறவுகள், பிள்ளைகள், மனைவி என்று ஓடிய நாம் நாளைய கியாமத்துடைய நாளை இன்னும் ஒரு நிகழ்வு நடக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளிலே உறவுகள் இருக்காது. மேலும் அவனுடைய உலகில் மிக நெருங்கிய பழகியவர்கள், உறவினர்கள், தாய் தந்தை, கணவன், மனைவி, மகன், மகள், இப்படி எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்கள் தம் விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், பிறர் விஷயத்தில் அல்ல, தன்னுடைய விஷயத்திலே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யா நப்சி யா நப்சி, எனக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நிமிடம் நான் என்ன செய்வேனோ, என்னை அல்லாஹ் என்ன செய்ய போகிறானோ என்றுதானே நினைப்பானே தவிர தன்னுடைய தகப்பனுக்கு என்ன நடக்கும், தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடக்கும், இந்த உலகத்திலே நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று சொன்ன அந்த மனைவிக்கு என்ன நடக்கும் என்றெல்லாம் அந்த மனிதன் மறந்துவிட்டு தன்னையேதான் அவன் சிந்திப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْسَابَ بَيْنَهُمْ يَوْمَئِذٍ وَلَا يَتَسَاءَلُونَ. நாளை கியாமத்துடைய நாளையில உறவுகள் கிடையாது, பாசங்கள், எங்களுக்கு நெருக்கமான உறவுகள் இருக்காது. அன்பானவர்களே, அல்லாஹ் என்ன செய்வார் தெரியுமா? சூர் உதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவர்களுக்கு எந்த உறவும் கிடையாது. ஒருவருக்கு ஒரு விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். நானாவே எங்கேயாலும் கண்ணா தலான் சொல்லுவோமே, ஹோம் அடிச்சுட்டு போவோமே. அன்பானவர்களே, நாளை மறுமை நாள் அது கிடையாது. என்ன செய்வார்கள் தெரியுமா? தெரியாததை போன்றுதான் எல்லோரும் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் எப்படி தெரியுமா விரண்டோடுவான்? நாளைய கியாமத்துடைய நாளையில் இன்னொரு நிகழ்வு நடக்கும். மனிதன் விரண்டோடுவான், மனிதன் விரண்டோடுவான். கண்ணியமானவர்களை, யாரை கண்டு மனிதன் விரண்டோடுவது? சூரத்து எதிரிகளை கண்டு அல்ல, தன்னுடைய உடன் பிறப்பு சகோதரனை விட்டு விரண்டோடுவான். ஒரே வயிற்றிலே இருந்து பிறந்த தன்னுடைய உடன் பிறப்பு நானா அல்லது தம்பியை விட்டு விரண்டோடுவான். தன்னை ஈண்டெடுத்த தன்னுடைய அந்த தாயை விட்டும், தகப்பனை விட்டும், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லோரையும் விட்டு அந்த மனிதன் விரண்டோடி விடுவான். கண்ணியமானவர்கள், எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு அந்த நிலை வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மாணவர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இந்த உலகிலே மனிதனுக்கு தண்டனை வழங்குவதற்காக அல்ல, நாளைய மறுமையிலே அல்லாஹ் தண்டனை வழங்குவதற்காக ஏராளமான விடயங்களை தயார் செய்திருக்கிறான். நரகத்தில் ஒரு மனிதனை கொண்டு வந்து போடப்பட்டால் அந்த நரகம் அவனுக்கு தண்டனையை கொடுத்துக் கொண்டே இருக்கும். இவ்வுலகில் நல்லறங்கள் புரியாதவர்கள் மறுமையில் விசாரிக்கப்பட்டு பாவிகள், நரகவாசிகள் என்று முடிவு செய்யப்பட்டவுடன் நரகத்தில் வீசப்படுவார்கள். அவர்கள் 70 முறை சண்டையினால் கட்டப்படுவார்கள். மேலும் அவர்களுக்கு 70,000 கடிவாளம் போடப்பட்டு ஒவ்வொரு கடிவாளத்தில் 70,000 வானவர்கள் இருந்து அவர்களை இழுத்துச் செல்வார்கள். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவனை பிடியுங்கள், அவனை பிடித்து பிறகு விலங்கிடுங்கள். அவனை நரகிலே தள்ளுங்கள். அவனை பிடித்து 70 முறை சங்கிலியினால் அவனை கட்டுங்கள் என்று அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையிலே பாவிகளை பார்த்து கட்டளையிடுவான். அன்பானவர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உடம்பை, எங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுவதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். எந்த அளவுனால் கூட அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை, மிக முக்கியமான ஒரு பொறுப்பை எங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. நாளை மறுமை நாள் ஒரு விஷயம் நடக்கும். அன்பானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களையும் நினைத்து பேசுகிறான். முஃமின்களே, உங்களை உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகம் இருக்கிறது, அவனுடைய எரிபொருள் மனிதர்களும் கல்விமையாகும். அது கடுமையான பலசாலிகளான வானவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹ் ஏவியதை எதிலும் மாறு செய்ய மாட்டார்கள். நாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நரகிலே இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
நரகத்தினுடைய எரிபொருட்கள் கற்களும் மனிதர்களும் பாவிகளான மனிதர்களும் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்களை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை கொள்ளுங்கள். நரகத்தினுடைய புகை கூட எங்களுடைய உடம்பிலே பட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். நரகத்துடைய நெருப்பு இருக்கிறதே, அது அணையாத நெருப்பு. நரகத்தில் எரியும் நெருப்பு எப்போதும் அணையாத நெருப்பு. இந்நெருப்பை திறந்து எரிய செய்து கொண்டே அல்லாஹ் நரகவாதிகளுக்கு தண்டனை கொடுப்பான். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், மஅவாஹும் ஜஹன்னம் குல்லமா கபஸித்னாஹும் ஸஈரா. அவர்கள் இருப்பிடம் நரகமாகும். நரகத்தின் வெப்பம் தனிய தொடங்கும் போதெல்லாம், அது நூறக்கூடிய நிலைமை வரும் போதெல்லாம் நாம் இன்னும் அதனை குழுந்து வெட்டி செய்து அப்படியே பத்த வைத்துக் கொண்டிருப்போம் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதரையும். ஏனென்றால் நரகம் இருக்கிறது, அது சாதாரணமானதல்ல. அதனுடைய தண்டனைகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அங்கே உள்ள விரிப்புகள் எல்லாம் நெருப்பாலான விரிப்புகள். அந்த விரிப்பு என்னுடைய உடம்பிலே பட்டு விட்டால் என்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே சாம்பல் ஆகிவிடும். அல்லாஹ் அதையும் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், லஹும் மின் ஜஹன்னம மிஹாத் வ மின் ஃபௌகிஹிம் கவாஸ் வ கஸாலிக நஜ்ஸில் ஸாலிமீன். இவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும், போர்த்திக் கொள்வதற்கு அவர்களை மூடிக்கொள்வதற்கு அவர்களுக்கு மேலே நெருப்பு போர்வைகளும் உண்டு. இன்னும் இவ்வாறே அநியாயம் செய்வதற்கு நாம் கூலி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இப்படியான விடயங்களை ஏன் எங்களுக்கு சொல்லித் தருகிறான் என்றால், இன்னும் நாங்கள் எங்களுடைய வாழ்வை திருத்திக் கொள்ளாமல் இருக்கிறோம், இன்னும் நாங்கள் தௌபாவுக்குரிய வாயிலை திறக்காமல் இருக்கிறோம் என்றால், இன்னும் எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளாமல் பாவிகளாக இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்றால், அல்லாஹுடைய குர்ஆனுடைய அந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஓதுங்கள். நிச்சயமாக குர்ஆன் எங்களை மாற்றும். எனவே குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவான். அது மாத்திரமல்ல, நரகத்தில் நெருப்பு இருக்கிறதே, அது சாதாரணமான நெருப்பு அல்ல. இங்கு உள்ள நெருப்பு இருக்கிறதே, அது சாதாரணமானது. இங்க உள்ள நெருப்பு இருக்கிறது, அது சாதாரணமானது. நரகத்தில் எரியும் நெருப்பு மிகவும் கடுமையானது. உலகத்தில் மொத்த நெருப்பு நரக நெருப்பு 70 ஒரு பங்கு தான். 70 ஒரு பங்கு தான் உலகத்துல நானும் நீங்களும் பாவிக்கின்ற நெருப்பு. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பங்கு கூட நேரடியாக கொடுக்கப்படவே. இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த நெருப்பின் கடலில் 2 முறை மூழ்கடிக்கப்பட்டுத்தான் அந்த நெருப்பை கூட எங்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தி தந்திருக்கிறான். அப்படி இல்லை என்றால் அந்த நெருப்பால் இந்த உலகத்திலே எதையும் எங்களுக்கு செய்ய முடியாது. அப்படி கடுமையான நெருப்பாக இருக்கும். முழுமையான சக்தி கொண்ட 70 மடங்கு அதிகமான அந்நெருப்பு எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்கள் கூட சொல்லி தந்தார்கள், உங்களுடைய இந்த நெருப்பு நரக நெருப்பு 70 ஒரு பகுதியாகும். அது 2 முறை கடலிலே அடிக்கப்பட்டது. இப்படி செய்யப்படவில்லையானால் இதன் மூலம் அல்லாஹ் ஒருவருக்கும் பயனில்லாது ஆக்கியிருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பை அல்லாஹ் 1000 வருடங்கள் மூட்டச் செய்தான், அது சிவந்து போனது. பிறகு 1000 வருடங்கள் அல்லாஹ் மூட்டச் செய்தான், அது வெண்மையானது. பிறகு 1000 வருடங்கள் அல்லாஹ் மூட்டச் செய்தான், அது இருண்ட இரவை போல் கருமை அடைந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது திருமதி இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்படி கடுமையான நெருப்பு தான் நெருப்பு. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபில் ஹமீமி ஸும்ம ஃபின் நாரி யுஸ்ஜரூன். கொதிக்கும் நீரிலும் பிறகு நரக தீயிலும் அவர்கள் கருக்கப்படுவார் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், தல்ஃபஹு வஜூஹஹுமுன் நார் வஹும் ஃபீஹா காலிஹூன். நரக நெருப்பு அவர்களுடைய முகங்களை கரிக்கும். இன்னும் அதில் அவர்கள் உதடுகள் சுருண்டு முகம் விகாரமானதாக இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா லல்லாஹ் நஸாஅத்தல் லிஷ்ஷவா. நரகத்துடைய நெருப்பு அல்லாஹ் சொல்கிறான், அது நெருப்பு தோள்களை எரித்து கலற்றிவிடும். இங்க உள்ள நெருப்பு இருக்கிறே, அது தோலை குடுமே தவிர அந்த தோலை கலற்றி விடாது. நரகத்திலே நெருப்பு தோலை கலற்றிவிடும். இன்னும் ஒரு இடத்துல தான் சொல்கிறான், லா தபகி வலா ததர் லவாஹத்துல் லில் பஷர்.
மறுமையுடைய நெருப்பை அல்லாஹ் சொல்வார், எவரையும் மிச்சம் வைக்காது. எத்தனை பேர் போனாலும் அந்த நெருப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும். பாவிகள் இருக்கிறார்களா? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா? தௌபா இல்லாமல் அல்லாஹ்வை சந்திக்க வந்தவர் இருக்கிறார்களா? அந்த நெருப்பு ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டுக் கொண்டு அப்படியே தண்டனையை கொடுத்துக் கொண்டிருக்கும். அன்பானவர்களே, அது எவரையும் மிச்சம் வைக்காது, விட்டுவிடவும் செய்யாது. அது சுட்டு கரைத்து மனிதன் மேனியை உருமாற்றிவிடும். இங்கு உள்ள நெருப்புகள் எங்களுடைய மேனியில பட்டால் 1 மாதம் 2 மாதத்துல அதற்குரிய சிகிச்சையை பெற்று வந்தா மனிதனுடைய தோட்டத்திலே இருப்பான். ஆனா மறுமையுடைய நெருப்பு இருக்குது, மனிதனுடைய உடம்பை மாற்றிவிடும், மனிதனுடைய தோற்றத்தை மாற்றிவிடும். மனிதனா என்று தேடிக்கொள்ள முடியாமல் மனிதனையே மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் நரக நெருப்பு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, எனவே நரகிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு செய்து மிக மிக அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நரகத்திலே கருகப்பட்டிருக்கின்ற பாவிகள் தாங்க முடியாமல் தண்ணீர் என்று அலறிக்கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள். இந்த கடுமையான நெருப்பின் கொடுமையால், வேதனையை சுவைக்கும் நரகவாசிகளுக்கு நெருப்பின் கொடுமையால் கடுமையான தாகம் ஏற்படும். தாகத்தை தணிப்பதற்காக அவர்கள் தண்ணீருக்காக கதறுவார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதோ நல்ல தண்ணீர் கிடையாது. அவர்கள் கொடுக்கப்படுகின்ற தண்ணீர் தெரியுமா? சலம், சேல், அதே போன்று கொதிக்கும் கடுமையான நீர் தான் அவர்கள் கொடுக்கப்படும். அன்பானவர்களே, இதனூடாக அல்லாஹ் அவர்களுடைய தாகத்தை தணிப்பது அல்ல நோக்கம், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான். நரகவாசிகள் தாகம் என்பதற்காக அவருடைய தாகத்தை போக்குவதற்காக கொடுக்கின்ற தண்ணீர் அல்ல அந்த தண்ணீர், அவர்கள் தண்டனைக்காக கொடுக்கின்ற தண்ணீர். அன்பானவர்களே, அதை கொடுத்து விட்டால் அவர்களுடைய உடலுக்கு, அவருடைய அந்த உடலுக்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். فشاربون عليه من الحميم فشاربون شرب الهيم. தாகத்தோடு கதறிய அந்த நரகவாசிகள் தாகமுள்ள ஒட்டகம் குடிப்பது போல் கொதிக்கும் நீரை குடிப்பார்கள், திரும்ப எடுப்பார்கள், திரும்ப குடிப்பார்கள். இப்படியே கஷ்டப்பட்டு அவர்களுடைய தொண்டைக்குள்ளால் அந்த தண்ணீர் போக அப்படியே குடலை அப்படியே அந்த நெருப்பு அறுத்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் ஒரு இடத்துல கொதிக்கும் நீரை அவர்களுக்கு விருந்தாக கொடுக்கப்படும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், கொதிக்கும் நீரிலிருந்து, அந்த ஊற்றிலிருந்து நீர் அவர்களுக்கு புகட்டப்படும் என்ற செய்தியும் அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனில் சொல்கிறான். இது நரகவாதிகள் கொடுக்கின்ற நீர். தாகம் என்று கேட்கின்ற போது அல்லாஹ் தண்டனைக்காக கொடுக்கின்ற நீர் தான் இது. நரகவாதிகளுக்கு உணவிருக்கிறது, அது அலாதியானது. முத்தரம் நரகவாதிகளுடைய அந்த செயல்களை, நரகவாதிகளுடைய அந்த தண்டனைக்காக கொடுக்கப்படுகின்ற முள் மரம் தான் ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மரம். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஷஜரத்தல் ஜக்கூம் தஆமுல் அஸீம் கல்முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன் ககல்லில் ஹமீம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்கூம் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு எது தெரியுமா? ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய மரம். கண்ணியமானவர்களே, அது இருக்குது, அது பாவிகளின் உணவு. ஜக்கூ மரம் இருக்குது, அது பாவிகளின் உணவு. அது அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவருடைய பசியை போக்குவதற்காக அல்ல, அவர்களுக்கு தண்டனைக்காகத்தான் அந்த உணவு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த உணவை கொடுத்தால் அவர்கள் கொழுப்பார்களா? அவருடைய பசி கனிந்து விடுமா? இல்லை கனிமா. அதையும் அல்லாஹ் சொல்கிறான், லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் வரி' லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அவர்களுக்கு விஷ செடிகளை தவிர வேறு உணவு இல்லை. விஷ செடிகள், அந்த முட்களை தவிர வேறு உணவு நரகவாசிகளுக்கு இல்லை. இதை அவர்களுக்கு கொடுப்பதால் அல்லாஹ் சொல்லுகிறான், அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அன்றையும் அவருடைய பசியையும் தணிக்காது. பசிக்காக அல்ல, கொழுப்பதற்காக அல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த உணவு அவர்களுக்குரிய தண்டனைக்காக கொடுக்கப்படுகிறது என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனில் சொல்கிறான். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அவருக்கு நெருப்பாலான ஆடைகள் கொடுக்கப்படும். தங்களுடைய உடம்பை மூடிக்கொள்வதற்கு ஆடை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள், நீரிலே கருகிக் கொண்டிருப்பார்கள், செயல்களை குளித்துக் கொண்டு, சலங்களை குடித்துக் கொண்டு அங்கே அழுக்கான தோற்றத்தோடு இருக்கின்ற நரகவாதிகள் ஆடை ஆடை என்று கத்துகின்ற போதெல்லாம் கொடுக்கின்ற ஆடையும் சொல்லுகிறான். அவருடைய ஆடைகள் சாரால் ஆகி இருக்கும்.
இன்னும் அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடி இருக்கும் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பானவர்களே, நெருப்பு குவியல்கள் அங்கு இருக்கும். நரகவாசிகள் தம் பாவத்துக்கு ஏற்றவாறு நரக நெருப்பில் கிடப்பார்கள். எப்படி குளத்தில் உள்ளே செல்ல செல்ல தண்ணீர் மட்டுமே உயர்ந்து வருகிறதோ அதே போன்று இவன் நாளைய மறுமை நாளிலே நரகிலே நுழைவிக்கப்பட்டால் நரகவாசிகள் சிலருக்கு கரண்டை வரையிலும் நெருப்பு இருக்கும், இன்னும் சிலருக்கு முட்டுக்கால் வரையிலும் நெருப்பு இருக்கும், இன்னும் சிலருக்கு தொப்புள் வரையிலும் நெருப்பு இருக்கும், இன்னும் சிலருக்கு கழுத்து வரை நெருப்பு இருக்கும். அன்பானவர்களே, எந்த அளவு பாவங்கள் கூடியிருக்கிறதோ, எந்த அளவு அதிகமாக அல்லாஹுவை மறந்தோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களை நெருப்பிலேயே மூழ்கடித்து தண்டனையை வழங்குவான். அது மாத்திரமல்ல, நரகிலேயே கொடுக்கப்படுகின்ற குறைந்த வேதனை எது தெரியுமா? நரகத்தின் பாவிகளுக்காக கொடுக்கப்படுகிற மிக குறைந்த வேதனை, நரகத்தின் பாவங்களுக்காக மிக குறைந்தபட்ச வேதனை செய்யப்படுவன் தன் மாபெரும் வேதனை செய்யப்படுவதாக அவன் எண்ணுவான். அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை சிறிய தண்டனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் மிக குறைந்த வேதனை செய்யப்படுவதற்கு அவன் 2 பாதங்களும் கீழ், அதாவது நெருப்பு கண்டம் அமைக்கப்படும், அதற்குள்ளே அவனுடைய 2 பாதங்களும் அவனுடைய கால்கள் வைக்கப்படும். அது அவனுடைய மூளையை உருக்கி எடுத்துவிடும். அந்த நெருப்பினுடைய அகோரம் கால் நெருப்புக்குள்ளே இருக்கின்ற போது அந்த கால் சூட்டை உணர்ந்து அந்த மனிதனுடைய மூளையை உருக்கி எடுத்துவிடும். அப்போது அந்த மனிதன் எண்ணுவான், இதுதானே நரகம், இதுதானே தண்டனை என்று, இதுதானே ஆகப்பெரிய தண்டனை என்று எண்ணுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது இல்லை ஆகப்பெரிய தண்டனை, இதுதான் நரகிலே ஆக குறைந்த தண்டனை என்பதாக ஓமையை காட்டினார்கள். அன்பானவர்களே, நரகத்துக்கு சென்று விட்டால் அங்கே யாரும் வெளியேற முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நரகம் இருக்கிறது, அல்லதீ யஸ்லன்னாரல் குபரா லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அந்த நரகத்துக்குள்ள நுழைஞ்சால் அவங்களுக்கு சாகவும் முடியாது, வாழவும் முடியாது, மௌத்தும் இல்லை, ஹயாத்தும் இல்லை. மாணவர்களே, பயங்கரமான ஒரு வாழ்க்கை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்படியான நரகிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு தர வேண்டும். நானும் நீங்களும் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும். அதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் யோசிப்போம். எங்களை பற்றி நாளைய மறுமை நாளே எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாங்கள் யோசிப்போம். நிச்சயமாக அப்படி யோசித்தால் எங்களுடைய வாழ்வு நல்ல வாழ்வாக இருக்கும். எத்தனை ஜனாசாக்களை கலந்திருக்கிறோம், எத்தனை பேரை குளிப்பாட்டி இருக்கிறோம், எத்தனை ஜனாசாக்களை தூக்கி கபருக்குள்ளே வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம். நாங்கள் எத்தனையோ பேரை குளிப்பாட்டி இருக்கிறோம். ஒவ்வொரு முறை யோசியுங்கள், குளித்து சுத்தமாகி வாழ்ந்தோம், ஒரு நாள் எங்களை குளிப்பாட்டுவார்கள். அழகான ஆடைகள் அணிந்து மனம் பூசி வாழ்ந்தோம், ஒரு நாள் எங்களை கஃன் செய்வார்கள், எங்களுக்கு மனம் பூசி விடுவார்கள். அழகான முறையிலே தொழுது 5 நேரம் தொழுது முன்பின் சுன்னத்துகள் தொழுது வாழ்ந்தோம், ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களை முன்னால் வைத்து தொழுவிப்பார்கள். ஒரு நாள் நல்ல முறையிலே நாங்கள் அங்கெங்கும் பயணம் செய்து வாழ்ந்தோம், ஒரு நாள் எல்லோரும் எங்களை தூக்கி கபருக்கு சென்று விடுவார்கள். குடும்பங்களோடு உறவுகளோடு வீட்டோடு வாழ்ந்தோம். மாணவர்களே, ஒரு நாள் எங்களை கொண்டு போய் எந்த உறவுகளும் இல்லாத அந்த மக்பரா தனிமையின் அறையிலே கொண்டு எங்களை போட்டுவிட்டு, எங்களுக்கு மேனால் மண்ணை போட்டுவிட்டு, ஒரு காற்று கூட போக முடியாமல் அந்த மண்ணை போட்டுவிட்டு வந்து விடுவார்களே. இப்படியான நிலை நிச்சயமாக எனக்கு வர இருக்கிறது. இரவு இருந்தவர் காலை இல்லை, காலை இருந்தவர் பகல் இல்லை. மௌத்து திடீரென்று வந்து எல்லோரையும் பிடித்துக் கொள்கிறது. எனக்கு மௌத்து வந்து விட்டால் என்னுடைய அடுத்த வாழ்க்கை எந்த வாழ்க்கை என்பதை ஒரு சிந்திகள் மாணவர்களே. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு தௌபாவை தர வேண்டும். எங்களுடைய வாழ்வை திருத்திக் கொள்வோம். இன்னும் தௌபா செய்யவில்லையா, தௌபாவுக்குரிய வாயிலை இன்றே திறந்து கொள்வோம், பாவத்துக்குரிய வாயில்களை மூடிக்கொள்வோம். இன்னும் தொழுகையாளிகளாக நாங்கள் மாறவில்லையா, எங்களுடைய பள்ளிகளை தொழுகையாளிகளை கொண்டு அதிகரிப்போம், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். எங்களுடைய வீட்டுக்குள்ளே மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிப்போம். ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டுவோம், நரகத்தை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்போம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்வை மனமானதாக, எங்களுடைய முடிவை நல்ல முடிவானதாக ஆக்கி தருவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி தருவாயாக. நரக நெருப்பினுடைய அந்த புகையை கூட எங்களுடைய உடம்புல படாமல் எங்களுடைய குடும்பங்களை, இந்த ஊராரை பூரா எங்களையும் பாதுகாத்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. சக்கராத்தில் சந்தர்ப்பத்திலே தடுமாற்றம் இல்லாமல் கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் எங்களுக்கு தௌபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உனக்கு கடன் இல்லாத, எந்த தொழுகையும் கடன் இல்லாத நிலையிலே, எந்த மனிதருக்கும் கடன் இல்லாத நிலையிலே
இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நன்மௌத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருக்குடைய பிரத்யேகமான அருளையும் பரக்கத்தையும் சொரிந்து தருவாயாக. யா அல்லாஹ் இங்குள்ள ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் சிறியோருக்கு நீ பரக்க செய்வாயாக. இங்குள்ள வாலிபர்களை நீ கபூல் செய்வாயாக. இங்குள்ள வயோதிபர்களை நீ கபூல் செய்வாயாக. இங்குள்ள நிர்வாகிகளை தியாகிகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அங்குள்ள உலமாக்கள் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் ஊழியர்களோடு நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நல்லூராக உன்னுடைய பரக்கத்தையும் அருளையும் உன்னுடைய அந்த அமைதியையும் பெற்றுக்கொண்ட நல்லூராக அந்த ஊரை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய சோதனைகள் வேதனைகளை விட்டு பாதுகாத்த ஊராக அந்த ஊர் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவை தருவாயாக. உனக்கு பொருத்தமானவர்கள் கபூல் செய்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக. இந்த துவாவை தடுப்பு கிருபை